Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. அதாவது இன்ட்ரோ எனக்கு அந்த ஆப்பே இல்லை அந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தரணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிளிக்ஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரோமை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் PlixExpress.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம இன்ட்ரோ மேக் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா அதாவது சைன்அப் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணால் தான் நீங்கள் இன்ட்ரோவே அதாவது மேக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நிறையா இன்ட்ரோஸ் வரும். அதில் நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீன்னு போட்டிருக்க மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்றவங்களாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உதாரணத்துக்கு நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு கீழே கஸ்டமைஸ்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அதாவது ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் கீழே கஸ்டமைஸ் நோ கொடுத்துட்டு இதில் இமேஜ் அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குது. அப்லோட் இமேஜ் கொடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த பிரெயின் பிக்சரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுங்க. கொடுத்துட்டு அதில் ப்ரொசீடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா கொஞ்சம் லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது செட் ஆகிருக்கும். நான் சும்மா உதாரணத்துக்கு நான் அந்த பிக்சரை செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் சேனல் லோகோ செட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அதாவது நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் சேனல் நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு VMS Tech தமிழ்னு வைக்கிறேன். வச்சுட்டு கீழே அதாவது ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p வைக்கிறேன். வச்சுட்டு சப்மிட் ஆர்டர் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ் ப்ளேஸ் ஆர்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் சப்மிட் ஆயிரும். கீழே வியூ மை ஆர்டர்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் ஆர்டர் பண்ண வீடியோ வரும். அதில் அந்த வீடியோவுக்கு கீழே அதாவது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் அண்டு ஷேர்ன்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். நான் டவுன்லோட் ஹெச்டின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த வீடியோ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை 2-3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போ அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எனக்கு அந்த வெப்சைட்டில் எடிட் பண்ண பிடிக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குது, இன்ட்ரோ மேக்கரும் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்க்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் பே பண்ண தேவையில்லை. நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுங்க. எடிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் லோட் ஆகும். இதில் நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதாவது உங்கள் சேனல் நேமே நீங்கள் அதாவது டைப் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் VMS Techன்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நீங்கள் அதாவது சைஸை ஜூம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் 4 பட்டன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சேனல் லோகோ அங்கே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதில் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கேலரியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் லோகோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த எவ்வளோ வைக்கிறேன் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியும். இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நீங்கள் சைடில் 4 பட்டன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதாவது நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதாவது 2-3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா சாம்பிளுக்கு தான் நான் இந்த இன்ட்ரோ எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கப்புறம் மேலே சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் உங்கள் ரிசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1080p வச்சுருக்கேன்.
எனக்கு வந்து இந்த ஆப் வந்து எடிட் பண்ண வந்து அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இன்ட்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குது இன்ட்ரோ அவுட்ரோ மேக்கர்னு. இதில் வந்து அவுட்ரோவும் இருக்கும் இன்ட்ரோவும் இருக்கும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இன்ட்ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் காமிப்பாங்க. இதில் வந்து லைக், டவுன்லோடு, ஷேர்னு இருக்குது. நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆப் வந்து எடிட் பண்ணுறதுக்கு பிடிக்குமோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த இன்ட்ரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து அதாவது எந்த இடத்துல வந்து அந்த லோகோ சிம்பிள் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்களோ அங்கே வந்து உங்கள் லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவங்க வந்து லாஸ்ட்டில் தான், அதாவது வீடியோ லாஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. நான் வந்து என் சேனல் லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோங்கிறது